398ங்கிற மாதிரி எடுத்தோம். டே ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி எடுக்கையில் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 8ங்கிறது சி போர்டில் வந்துருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் எடுத்தோம். ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். 11/12/25 காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 601க்கான கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா காருண்யா கம்பெனி விளையாடும் போது நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஒரு 2 நம்பர் வரைக்கும் போர்டில் எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து ஒரு நண்பர் ரீஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி நண்பா, செல்வம் கவின் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கெஸ்ஸிங்கிறத பார்த்துருவோம். பார்த்துட்டு லாஸ்ட் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் அந்த ரிசல்ட் என்னங்கிறது ரெண்டாவதாக பார்ப்போம். ட்ரா நம்பர் அதுக்கு வந்து ரிசல்ட்டை மட்டும்தான் வழக்கம் போல் எழுதி வச்சுருக்கோம். 596 ட்ரா நம்பருக்கு 772, 597க்கு 584, 598க்கு 453, 599க்கு 954, 600ங்கிற ட்ரா நம்பருக்கு 929, 601க்கு என்ன வருங்கிற மாதிரியான கணக்கில் இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிளாக தான் வருது. உங்கள் கணக்கில் வந்ததுன்னா எடுத்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் 929 அப்படிங்கிற லாஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு. 27 லாஸ்ட் ரிசல்ட் 27. நெக்ஸ்ட்டு 29ன்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அது ரிப்பீட்டட் நாளைக்கு 29 வருமா அப்படிங்கிறது பாருங்கள். அப்படி 29 வரையில் 2 4 2 2 1 வருதான்னு பாருங்கள். எதனால் 1ன்னு கேட்டால் 2 8 0 அப்படின்னு வரையில் 0னா 1 அப்படிங்கிறது வரக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 766ன்னு இன்னொரு நம்பர் கிடச்சிருக்கு. 766 எப்படின்னு பார்த்தீங்கன்னா 327ங்கிற ரிசல்ட் லாஸ்ட் ரிசல்ட்டாக வந்திருக்கு. இதுக்காக பார்க்கையில் நமக்கு 27க்கு 26 அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அப்போ 26ங்கிறது 76 வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால் இந்த நம்பரையும் எடுத்திருக்கோம். 219 218ங்கிறதையும் பார்த்துக்குங்க. 9 அல்லது 8ங்கிற மாதிரி நம்பர்ஸ் நம்ம கெஸ்ஸிங்கில் வருது. உங்கள் கணக்கில் எந்த மாதிரி வருதோ அதை நீங்கள் எடுத்துக்குங்க. ஓகே, டே ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 10 ரிசல்ட்டு கீழே நமக்கு 421ன்னு ஒரு நம்பர் கிடைக்குது. வீக்லி சார்ட் கெஸ்ஸிங்கு பிரகாரம் எடுத்த நம்பர் 219 766. டே ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி எடுத்ததில் 421ங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 2 கெஸ்ஸிங்கில் உங்கள் நம்பரோட ஒன்றா எந்த கெஸ்ஸிங்க்கு மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்காக பார்க்கையில் நமக்கு ஏ போர்டில் 2 7, பி போர்டில் 1 6, சி போர்டில் 9 6ங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம வீக்லி சார்ட் கெஸ்ஸிங் பிரகாரம் தான் நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஒருவேளை உங்கள் கணக்கில் இந்த நம்பர்ஸ் வருது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. இதுக்கான ஏபி ஏசி பிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21 26 29 71 76 79 19 16 69 66ங்கிற நம்பர்ஸ் கிடச்சிருக்கு.
அடுத்து ஏபிசி நம்பரை பொறுத்த வரைக்கும் 219, 766, 269, 716. அது மட்டும் இல்லாமல் இந்த 421ங்கிற ஒரு நம்பரையும் எடுத்திருக்கோம். இந்த நம்பரோ இல்லை உங்கள் கணக்கில் வர நம்பரையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பாக்ஸுங்கிறது ப்ளே பண்ணிக்கலாம். பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஃபைனலாக ஆல் போர்டு 2, 6, 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்லேயும் 6 ஒரு 50-50 சான்ஸ்லையும் எடுத்திருக்கோம். ஓகே நண்பா, இனி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட் என்னங்கிறதையும் பார்த்துருவோம். லாஸ்ட்டாக நம்ம 2 நாளாக கெஸ்ஸிங் கொடுக்க முடியல. கொஞ்சம் நெட்வொர்க் பிரச்சனை இருந்ததுனால வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகலை. அதனால் 2 நாள் கொடுக்க முடியல. அதில் ஒரு நாள் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் மூலிமா கொடுத்துருந்தோம். இந்த சைபர் 19 அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டுக்கு நம்ம ஆல் போர்டில் கொடுத்த நம்பரில் சைபருங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 8/12/25 அதுக்கு ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 107, 880. இதில் நம்ம எடுத்ததில் சைபருங்கிறது எடுத்தோம். ஆனால் ஏ போர்டில் கணக்கில் வந்தங்காட்டி நமக்கு போர்டில் மிஸ் ஆச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா 398ங்கிற மாதிரி எடுத்தோம். டே ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி எடுக்கல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 8ங்கிறது சி போர்டில் வந்துருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் எடுத்தோம். ஆனால் ஒன்றா மேட்ச் ஆகி நமக்கு கிடைக்காதனால ஏபிஎஸ்சிபிசியில் நம்பர் மிஸ் ஆகிருக்கு நண்பா. ஓகே நண்பா, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட் வீடியோ போடல எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் கொடுக்குற வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுன்னா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.